நீங்க சீமா நல்ல கொள்கைகள் இருக்குங்கிறத மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை, அது ரீச் ஆகணும். ஸோ விஜய் வந்து இந்த ஓட்டு வருங்கிற அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு இஷ்யூவும் அவர் எடுக்கல. பெரம்பூர் போகும்போது கட்டுக்கடங்காத கூட்டம் அவர்களை நோக்கி வருது, அதெல்லாம் வாக்கா மாறாதா? கூட்டம் வந்து செயற்கையாக கட்டமைக்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி ஒரு 30 விழுக்காடு வாக்கோட சுருங்கி போயிடுவாரு. பிங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க இந்த தேர்தல் சூழல்ல காரைக்குடியில் சீமான் போட்டியிடுறாரு. அவருக்கு காரைக்குடியில் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? மக்களுக்குள்ள வந்து அந்த கேட்டு திறக்குது. இப்போ விஜய் வர்றது சீமானுக்கு லாபம். விஜய்ங்கிற கேரக்டர் வரலன்னா இந்த அரசியல் களம் வந்து திமுக அண்ணா திமுக இருமுனை போட்டின்னே கட்டமைச்சிருவாங்க. இப்போ அது இன்னைக்கு 4 முனை போட்டியாக கட்டமைச்சிருக்குது. வேட்புமனு தாக்கல் வந்து ஸ்டாலின் மனு தாக்கல் மட்டுமே ஹெட்டிங்காக வந்திருக்கும். விஜயும் மனு தாக்கல் பண்ணனால பலம் நிரூபிக்காத விஜய் 2வது இடத்துல போட்டுக்கிட்டு அட்லீஸ்ட் 8 விழுக்காடு வாக்கெடுத்த சீமானம் 3வது இடத்துக்காக கொண்டு வராங்க. ஸோ கில்லிங் அண்ட் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய சீமானுக்கு அவர் வேட்புமனு தாக்கல் இதில் தினத்தந்தியில் 3 பேரில் ஒருத்தராக வர்றது வந்து கூடுதல் பலமாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் சீமான் நல்ல கொள்கைகள் இருக்குங்கிறத மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை, ஆனால் அது ரீச் ஆகணும். கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன் தான் சீமானம் முதற்கட்ட ரீச் ஆச்சு. அதுக்கு பிறகு இப்போ விஜய் சீமான் கம்பேரிசன் ஊடகத்தில் சீமானுக்கு வந்து கில்லிங் சைலன்ஸ் ஆகக்கூடிய சீமானுக்கு ஊடக வெளிச்சம் ஓரளவு கிடைக்குது. இன்னைக்கு வந்து சமூக வலைத்தள மூலமாட்டு சீமான் மக்களை சென்றடைகிறாரு. இது ஸ்டெடியாக நிற்கும்போது வந்து அதோட ஆதரவு வளையம் வந்து பெருசாக பெருகும். இந்த முறை 5வது முறை தனிச்சு நிற்கும்போது மக்களுக்கு சீமான் மூலம் நண்பகத்தன்மையும் அவர் எந்தெந்த இஷ்யூவுக்கு தெளிவாக நிற்கிறாருங்கிறத உணரக்கூடிய மக்கள் வந்து நிச்சயமா சீமானுக்கு ஆதரவு அளிக்க வாய்ப்பு இருக்குது. அது பிராண்டி விஸ்கி வேண்டாம், பூரண மதுவிலக்குங்கிற அந்த இடத்துக்குள்ள வராரு. பூரண மதுவிலக்குன்னு இப்ப நீங்க சொல்லும்போது இப்ப கல்லு குடிச்சாலுமே வந்து அதுலயுமே வந்து ஆல்கஹால் இருக்கு, அதுவும் வந்து போதை ஏறும் அப்படின்றப்ப வந்து அது எப்படி பூரண மதுவிலக்கு? பூரண மதுவிலக்குங்கிறதுல நான் உடனே கல்லு வந்து போதைப் பொருள் தான்ங்கிறதும் கல் போதைப் பொருள் இல்லைங்கிறதும் பெரிய டிபேட் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த வகையில வந்து சீமான் என்ன சொல்றாருன்னா அது ஆல்கஹால் இருக்குது, இது வந்து இயற்கை பானம், இது வந்து செயற்கை பானம் இல்லை, அது செயற்கையா உருவாக்கப்பட்டதுங்கிற ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறாரு. ஆனா இதுக்கு பதில் இது சரியா இருக்குமான்ற மாதிரி எல்லாம் கேட்கறாங்களே, அது எப்படி? இல்ல அந்த கருத்தை வந்து சீமான் முன்னெடுத்து வைக்கிறாரு. மக்கள் தான் அது முடிவு பண்ணணும். இப்ப தாவேகா தலைவர் 2 இடத்துல வந்து போட்டிடுறாரு, திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் போட்டிடுறாரு. அவருக்கு எந்த தொகுதி வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தாவேகா வந்து பொதுத்தளத்துல ஒரு சினிமா கவர்ச்சியில அவருடைய ஃபேஸ் வேல்யூல ஓட்டு வரும்னு நினைக்கிறாரு. அவர் வந்து ஸ்பெசிஃபிக்கா மற்ற கட்சிகள் எடுத்து வைக்காத ஒரு இஷ்யூ எடுத்து வைக்காருன்னு எந்த இஷ்யூவும் இல்லை. சீமான் வந்து இலவசம் கூடாது, பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு, திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவு, மற்றவங்க எடுத்து வைக்காத இஷ்யூஸும் மற்ற கட்சிகள் கையில் எடுக்காத இஷ்யூஸையும் பண்ணி பலதரப்பட்ட மக்களுக்காக சீமான் வந்து போராட்ட களத்திலையும் மற்றவங்க வந்து வேறுபட்டும் பெரிய அளவு நிற்கிறாரு. விஜய் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் பாடி எடப்பாடிக்கு அதிருப்தியாளர்களை செங்கோட்டையிலிருந்து அவங்க சிறிதர்ல இருந்து ரெட்டையார்பட்டி நாராயணன்ல இருந்து எடப்பாடிக்கு அதிருப்தியாளர்களை கையில் எடுத்தான அரசியல் பண்றாரு. ஸோ விஜய் வந்து இந்த ஓட்டு வருங்கிற அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு இஷ்யூவும் அவர் எடுக்கல. ஆனா கூட்டம் அந்த அளவுக்கு கொடுக்குது. பெரம்பூர் போகும்போது கட்டுக்கடங்காத கூட்டம் அவர்களை நோக்கி வருது, அதெல்லாம் வாக்கா மாறாதா? கூட்டம் வந்து செயற்கையாக கட்டமைக்கப்படுது. எந்த அடிப்படையில் சார்? அது ஒரு கூட்டத்தில் போறாருன்னா பல ஊர்ல உள்ளவங்க வராங்க, ஒரு ஊர்ல உள்ளவங்க மட்டும் இல்லை, பல ஊர்ல இருந்து அழைக்கப்படுறாங்க. பெரம்பூர்ல கூடினவங்க பெரம்பூர்ல மட்டும் இருக்கவங்க இல்லப்பா, வெளியே உள்ளவங்களும் வராங்க. அது அவங்க பிராண்டிங் ஆட்களை பிடிச்சி அது ஒரு பெரிய கூட்டணி காட்டக்கூடிய ஒரு மூவ் பண்றாங்க. அந்த அளவுக்கு அவர் எங்க போனாலும் கூட்டம் வர்றதுக்குன்னு எல்லா இடத்துல இருந்து ஆட்கள் வராங்க. ரசிகர் மன்றங்கள் நகர்ப்புறத்துலேயும் சிட்டிலையும் தான் இருக்கும், கிராமப்புறங்களில் நகர்ப்புற ரசிகர் மன்றங்கள் இருக்காது. கமல்ஹாசன் நார்வேல் நகரத்தில் வந்து மக்களவைத் தேர்தலில் சில 1000 ஓட்டுகள் எடுத்தார். அதே கமல்ஹாசனுக்கு வந்து விளவங்கோடு கிள்ளியூர் திருவட்டாரில் 1000க்கு கீழான வாக்கு தான் விழுந்தது. அரசியல் களத்துக்குள்ள விஜய் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூவில் சந்தர்ப்பவாதம் சுயநலமும் ஒரு நம்பிக்கையின்மையும் தெரியுது. 2 தொகுதியில் நிற்கிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஒரு ஆதரவு சக்தியாட்டு எடுக்க பார்க்குறாரு. இது எல்லாமே அவருக்கு தன்னை நம்பி ஒரு லீடராட்டு புதிய கருத்துக்களை சொல்லி நிற்கிறதுக்குள்ள ஒரு துணிச்சலோ அதுக்குள்ள சிந்தனை ஓட்டமோ இல்லை. இப்போ விஜய்க்கு நான் ஒரு நெருக்கடியாக நான் பார்க்குறதே நாம் தமிழர் சீமான களத்துல தாண்டணும். இப்ப கொள்கை கோட்பாடுன்னு சொல்லி ஒரு பக்கம் சீமான் நிக்கிறாரு. இது வரைக்கும் வந்து அரசியல் கட்சிகள் வந்து இலவசங்கள் சொல்லி தான் ஓட்டுகள் வாங்கியிருக்கு. அப்ப இந்த இதுல இலவசங்கள் வந்து அதிகமா மக்களை ஈர்க்கிறாரா? இலவசத்துக்கு 3 பேர் இருக்காங்க, அது ஸ்டாலினுக்கு தான் அந்த லாபம் வரும். பெரியாருக்கு 3 பேர் இருக்காங்க, ஸ்டாலினுக்கு தான் அந்த லாபம் வரும்.
திராவிடத்துக்கு முன்வர்னு இருக்காங்க, ஸ்டாலினுக்கு தான் அந்த லாபம் வரும். இந்த 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டர்ஸ் வந்து ரேவடி கல்ச்சருக்கு எதிரானவங்க. அவங்க வந்து இலவசங்களுக்கு நிற்கக்கூடியவங்களை தள்ளிக்கிட்டு சீமானுக்கு அந்த அடிப்படையில் வாக்களிக்கும் போது சீமானுக்கு வாக்களிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு வருது. இப்ப தாவேகா தலைவர் வந்து உச்சத்தை விட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆதவர்ஜுனா அவர் 1000 கோடி ஆண்டு வருமானத்தை விட்டு வந்திருக்காருன்னு சொல்றாரு. இப்ப தேர்தல் அறிக்கையில அவர் வந்து சொத்து மதிப்பா கொடுத்திருக்கிறது வந்து 154 கோடி தான் வந்து ஆண்டு வருமானமா கொடுத்திருக்காரு. இப்ப இது எந்த அளவுக்கு வந்து இவர் உண்மையை சொல்றாரா இல்ல வந்து ஆதவர்ஜுனா போய் சொல்றாரா? சினிமா மார்க்கெட்டிங்காக சொல்றோம். அவர் ஒன்றும் உச்சம் கிடையாது, ரஜினிகாந்த் தான் உச்சம். ரஜினிகாந்துக்கு உச்சத்தை தான் பிடிச்சிட்டங்கிற மாதிரி தோற்றத்தை காட்டினார், அது போய். தேர்தலுக்கு அப்புறமா விஜயோட நடவடிக்கை எப்படி இருக்கும்? திரும்ப படம் நடிக்கவே போயிடுவாரா? படம் நடிப்பாரு, களத்துல இருப்பாரா? படம் நடிப்பாரு. அதனாலதான் வந்து பரையர் தேவேந்திரர் அருந்ததியர் விவகாரத்துல அவர் ஆளப்போறான் தமிழன்னு சொல்லக்கூடிய ஒரு பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லணும். அவர் அதை பற்றிய கருத்து சொல்லாம இருக்காருன்னா அது அப்படி சொன்னா அருந்ததியர் சமூக சகோதரர்களை பாதிக்கும். கர்நாடகாவில் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, தெலுங்கானாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் நம்முடைய அருந்ததியர் சகோதரர்கள் இருக்காங்க. அப்போ இதுக்கு எதிராக நீங்க ஒரு கருத்தை சீமான் சொல்ற மாதிரி தமிழ் தேசியம் சொல்லிட்டா அந்த ஊர்களை இவருக்கு படம் ஓடாது. அதனாலதான் அவர் இந்த கருத்தை சொல்லலை. தமிழ்ல இருந்து வந்ததான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு கமல்ஹாசன் சொன்னது சீமான் என்டால்ஸ் பண்ணார். கமல்ஹாசனும் துணிவான் நின்னாரு. கர்நாடகாவில் அவருக்கு படத்துக்கெல்லாம் சரி பிரச்சனைகள் வந்து தக்லேட்டில். ஆனால் இவர் வந்து அப்படி சொன்னால் கேரளாவில் படம் ஓடாது, நாளைக்கு ஆந்திராவில் ஓடாது, கர்நாடகாவில் ஓடாது. அப்போ படம் நாளைக்கு ஓடாத ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துலலாம் கருத்தே சொல்லாமல் கருத்தில்லா கந்தசாமியாட்டு தமிழ் இந்த மாதிரி பரையர் தேவேந்திர குல வேளாளர் விஷயத்தில் கருத்தே இல்லாத கந்தசாமியாக இருக்கிறார். கவின் ஆணவ படுகொலையில் கருத்தில்லா கந்தசாமி, அதே மாதிரி திருப்பரங்குன்ற வாரத்தில் கருத்தில்லாத கந்தசாமி. இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துலலாம் சீமானுக்கு கருத்து இருக்கு. ஒரு அரசியல் தலைவராக நான் இதுக்காக தான் எனக்கு கருத்து இருக்கு. அப்போ இவரு ஒரு கருத்து சொன்னா ஒரு தரப்பு எதிர்த்துருவான், படத்தை நாளைக்கு பார்க்க மாட்டான்னு. அப்ப கடைசி படங்கிறது போய். இப்ப அண்ணாமலை நிலைப்பாடு இப்ப என்னவா இருக்கும்? அவர் பாஜக தொடர்ந்து பயணிப்பாரா இல்ல ரொம்ப அதிருப்தியில இருக்காரா? 18 விழுக்காடு இந்திய ஓட்டுக்கும் அவர் தான் ஒரு ஹீரோ. 11.4 விழுக்காடு வாக்கு அவர் எடுத்தாரு. அதுக்குரிய சீட்டை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல. 4 விழுக்காடுக்கான சீட்டை தான் கொடுத்துருக்காரு. அதனால 4 விழுக்காடுக்கு மேல டிரான்ஸ்ஃபர் ஆகும்னே நான் கருதல. எடப்பாடி பழனிசாமி ஒரு 30 விழுக்காடு வாக்கோட சுருங்கி போயிடுவாரு. 2024 அவர் எடுத்த 20, பாமக மூலமா, பாஜக மூலமா ஒரு 4, மற்ற கட்சிகள் மூலமா ஒரு 30 விழுக்காடு வாக்கு தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏக்கு வரும்னு நான் கருதுறேன். அவங்க கருத்து கணிப்பு அதெல்லாம் வந்து 21 மையமாக வச்சு போறாங்க. 24 வந்து பல மாற்றங்கள் வந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டை இருந்து மாறினது ஒரு தப்பு. 21 நிலைப்பாட்டில் இருந்து 24 தேசிய கட்சிகள் நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறி 26 வந்து ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருக்காரு. 2024 எடுத்த 20 விழுக்காடு, மற்றபடி கூட்டணி கட்சி மூலம் ஒரு 10, மேக்சிமம் 30 விழுக்காடுக்கு மேலே அவருக்கு வராது. அது கூட விஜயின் பாதிப்பு வரும்போது இதுலையும் குறையும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 4 முனை போட்டியில இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற போறது யாராவது? திமுக அணி வெற்றி பெறும் நான் கருதுறேன். திமுக அணி ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் மக்களவைத் தேர்தலில் 47.3 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க. எல்லாமே ஒரு அரித்மெட்டிக் கணக்குப்படி பார்த்தா திமுக அணிக்கு வந்து 51 விழுக்காடு வாக்கு பலம் இருக்குது. 51 விழுக்காடுல ஒரு 4-5 விழுக்காடு குறைஞ்சாலும் 45 விழுக்காடு வாக்குக்கு மேல திமுக எடுப்பாங்கங்கிறது என்னோட கணிப்பு. ஒரு புதுக்கட்சி வர்றதுனால அந்த 5 விழுக்காடை தாண்டி குறையும்னா கூட அத்தகைய புதுக்கட்சியால நோட்டா பாதிக்கப்படும், சுயேட்சைகள் பாதிக்கப்படுவாங்க, நாம் தமிழர் பாதிக்கப்படுவாங்க, 2வது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுக பாதிக்கப்படும். குறிப்பா அதிமுக வந்து அதிகம் பாதிக்கப்படலாம். ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அதிமுக அதிருப்தியாளர்களை கேண்டிடேட் அவுட் வர்றதுனால திமுக எதிர்ப்புல அதிமுக அதிகம் பாதிக்கப்படலாம். எப்படி இருந்தாலும் எடப்பாடிக்கும் ஸ்டாலின் கடையில் உள்ள வித்தியாசம் 2 இலக்கத்துக்குள்ள இந்த முறை இருக்குங்கிறதா என்னோட பார்வையா நான் சொல்றேன்.